ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி என்னென்னா, ஒரு குழந்தைய பெற்றவங்க வந்துட்டு அது தனியாக விளையாடும்போது ஒரு கஷ்டம் இருக்கும். ஐயோ, குழந்தை தனியாக இருக்கே, தனியாக விளையாடுதே, ஒரு துணைக்கு கூட ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு கஷ்டம் வரும். அப்போ என்ன தோணும், சரி இன்னொரு குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு ஓரத்தில் ஒரு எண்ணம் வரும். அடுத்த செகண்டே அந்த எண்ணம் காணாமல் போயிடும். ஏன்னா இவங்க பிறந்தப்போ நம்ம அந்த பட்ட கஷ்டம், அந்த ஆப்ரேஷன் தியேட்ரு, அந்த வலி வேதனை, அந்த ஃபஸ்ட்டு ஒரு 5 மாதம் தூக்கம் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், எதுவுமே இல்லாமல் நம்ம ஒரு வேதனை அனுபவிக்கோம் பார்த்தீங்களா? அதை நினைக்கும் போது ஐயோ அடுத்த குழந்தையா வேண்டவே வேண்டாண்டா அப்படின்னு தோணும். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் ஃபீஸு இதெல்லாம் நினைக்கும் போது ஒரு குழந்தையோட போதுண்டா சாமி அப்படின்னு தான் தோணும். ஆனால் நம்மளை பார்க்குறவங்க கேட்குறவங்கலாம், ஏன் ஒரு குழந்தையோட விட்டுட்டீங்க, ஏன் அடுத்த குழந்தைக்கு பிளான் பண்ணலை அப்படின்லாம் கேட்பாங்க. கேட்குறவங்களுக்கு என்ன தெரியும், கேட்டுட்டு போயிடுவாங்க. நம்மள கஷ்டப்படணும். அந்த காலத்தில் பெற்றாங்க வளர்த்தாங்கன்னா பார்க்குறக்கு ஆள் இருந்தாங்க, அவங்களுக்கு உடம்புல தெம்பு இருந்துச்சு. ஆனால் இந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான்லாம் குழந்தை பிறந்த ஒரு மாதத்துலேருந்து தனியாக தான் வளர்த்துட்ருக்கேன் இவனை. அதனால் அடுத்த குழந்தையும் இதே கஷ்டம் தானே. அப்போ இன்னொரு குழந்தையும் சேர்ந்து இருக்கும். இவனும் இந்த சேட்டையெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். பிறக்கிற குழந்தை மறுபடியும் அடுத்த அந்த குழந்தையும் எல்லா சேட்டையும் பண்ணும், அதையும் சமாளிக்கணும். தனியாக கஷ்டம். என்னாலலாம் உண்மையாலுமே முடியாதுங்க. நான்லாம் ரொம்ப பட்டுட்டேன், முடியல. குழந்தைய தப்பு சொல்ல முடியாது, அதே மாதிரி மற்றவங்களையும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. நம்மளால் முடியல, அவ்வளோதான். ஒரு மாத குழந்தையிலேருந்து தனியாகவே வளர்த்துட்டேன். இப்போ என்கிட்ட ஒரு 4-5 குழந்தைய மொத்தமாக விட்டாலும் நான் வளர்த்துருவேன், அது வேறு விஷயம். ஆனால் என்னால் பெற்றுக்கிட்டு இன்னொரு குழந்தைய மறுபடியும் அந்த ஃபஸ்ட்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது உண்மையாலுமே முடியாது, வாய்ப்பே இல்லை. என்னதான் நம்ம ஆள் வச்சு ஒரு சேலரிக்கே ஒரு ஆளை கூப்பிட்டு வச்சு பார்த்தோம்னாலும் அவங்களும் மூஞ்சி சுளிக்காமல் பார்ப்பாங்களா? ஒரு செகண்ட்னாலும் மூஞ்சி சுளிச்சிட்டாங்கன்னா நமக்கு வேதனையாக இருக்கும். என்னடா இது, நம்ம பணம் கொடுத்து பார்த்துக்க சொல்கிறோம், ஆனால் நம்ம பிள்ளைய பார்த்துக்கிறதுக்கே இவங்க இவ்வளோ சங்கடப்படுறாங்களே, இது பண்ணுறாங்களே அப்படின்னு ஒரு கஷ்டம் வரும். அது யாராலையும் முடியாது. என்னாலலாம் சுத்தமாக ஏற்றுக்கவே முடியாது. என் குழந்தை யாராவது என் முன்னாடி ஏதாவது பேசிட்டாங்கனாலே எனக்கு சுகன்னு கோவம். ஏன்னா கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து பார்த்துட்ருக்கிறது நான். அவன் தப்பு பண்ணால் என்கிட்ட சொல்லுங்கள், நான் பேசிக்கிறேன். ஏன்னா எல்லா உரிமையும் எனக்கு இருக்குது. அவன் தப்பு பண்ணாலோ சேட்டை பண்ணாலோ அவன் பேசவும் அடிக்கவும் எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. யாருக்கிட்டையும் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் வளர்த்துட்ருக்கேன். ஆனால் என் முன்னாடி யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா கஷ்டமாக இருக்கும். இது எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே இப்படி தான். அதனால தான் இன்னொருத்தவங்களை நம்புறது என்னால் முடியவே முடியாது. சாம், பெருசாகி ஏம்மா என்னை தனியாக பெத்தன்லாம் கேட்க மாட்டேல்ல, உனக்காக தான் இந்த வீடியோ, சரியா? இதை பார்த்து அம்மா ஏன் இன்னொரு பாப்பா வச்சுக்கல அப்படின்னு நீ புரிஞ்சுக்கணும். எல்லா குழந்தைங்களும் தெரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பெருசாகி இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஏன் உங்கள் பேரண்ட்ஸ்லாம் ஒரு பேபியோடு விட்டுட்டாங்க அப்படிங்கிறது இது மூலிமா ஒரு சிலருக்குலாம் புரியும். ஆமாப்பா, அவ்வளோ கஷ்டம்ப்பா உங்களையெல்லாம் சமாளிக்கிறது. ஆமாப்பா, குழந்தையும் தெய்வமும் ஒன்றும்பாங்க. நம்மளால் ஒரு தெய்வத்தை தான் வளர்க்க முடியும், அதுக்கு மேலெலாம் நம்மளால் முடியாது. ரொம்ப கஷ்டம். இதுக்கு வேணுங்கிறதையே செய்கிறதுக்கு நம்மளால் முடியல, படாத பாடுபடுறோம். ஏன்னா நிலமை அப்படி போய்கிட்டுருக்கு. அதனால் ஒரு குழந்தையாக இருக்கிற எல்லா செல்லக்குட்டீஸும் அப்பா அம்மாவை தப்பாக நினைக்காதீங்கடி தங்கவங்களா, சரியா? நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி